தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை கத்தியால் குத்தி கொண்டிருக்கான் ஒருத்தன். அது யார் ஏது நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க வாங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஃபுல்லாக. கமலி என்னதான் தஞ்சாவூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரை வேலை பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் பேர் தான் மதன்குமார். அவனுக்கு 28 வயசு ஆயிருக்கு. அவன் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கேருந்து இங்கே வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் தஞ்சாவூரில். இவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணுறத வீட்டில் சொல்லலான்னு போகும்போது அங்கே ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது. மதன்குமார் வீட்டில் என்னதான் அவங்க மேரேஜுக்கு ஈஸியாக ஓகே சொல்லிட்டாலும் ரமணி வீட்டில் மதன்குமார் யாருக்குமே பிடிக்கல. அவங்க மேரேஜுக்கு ஓகே சொல்லவே இல்லை கடைசி வரையும். வீட்டில் மதன்குமாரை வேண்டாம்னு சொன்னதுனால மதன்குமார் வீட்டோட போய் பொண்ணு கேட்டால் ஓகே சொல்லுவான்ற ஒரு ஐடியாவை வச்சுட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்கான். ஆனால் அவன் நினச்சது என்னென்னா பொண்ணு கேட்டு போனால் ஓகே சொல்லுவான்னு நினச்சி போயிருக்கான். பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. ரமணியோட வீட்டில் அவனை எப்பவும் யாருக்குமே பிடிக்கலை. ஏன்னா அவனோட படிப்பு அவனோட வேலையை சொல்லி அவனை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் மதன்குமார் அப்படி என்ன படிச்சிருக்கானா 10th வரையும் தான் படிச்சிருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட ரமணி மதன்குமாரோட டோட்டலாக பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நாள் போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் நவம்பர் 20ஆம் தேதி ரமணி ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கே போயிருக்கான். கையில் ஒரு கத்தியோட போயிருக்கான். ரமணி பார்க்குற ஸ்கூலுக்கு போனவன் ரமணி வழக்கம் போல் எந்த கிளாஸுக்கு எடுப்பாங்களோ அங்கே போய் கமலே தேடி இருக்கான். ஆனால் ரமணிகிட்ட அவங்க ஸ்டாஃப் ரூம்லேயே இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மதன்குமார் நேரம் அவன் கையில் இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ரமணி பார்க்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் போயிருக்கான். அங்கே வச்சு ரமணி இருக்கான். கமலியும் மதன்குமாரை பார்த்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. தனியாக போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மதன்குமார் அப்பவும் வீட்டில் ஓகே சொல்லாட்டி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பேசியிருக்கான். பிடிக்காததுனால ரமணி போக சொல்லியிருக்காங்க. அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து நேராக கமலியோட கழுத்துலேயே குத்தியிருக்கான். கழுத்தில் குத்துப்பட்ட நிலைமையில ரமணி போது அவங்களால ஒழுங்காக நிற்க முடியல. அவங்க கீழே விழுந்திருக்காங்க. அதை பார்த்த மதன்குமார் திரும்பவும் அவங்களோட வயிற்றுல குத்தியிருக்கான். இதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூலே பரபரப்பாக ஆகிருக்கு. உடனே எல்லாரும் வந்து மதன்குமாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போதே ரமணி இறந்துட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதில் யார் மேலே தப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். என்னையை பொறுத்தவரை 2 பேர் மேலே தான் தப்பு இருக்குது. ரமணி என்ன தப்பை நான் சொல்ல வேணாம். அவங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை தான் கெட்டிக்குவேனா, எதுக்கு லவ் பண்ணணும்? லவ் பண்ணாலும் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலக்கி இருக்கணும். மதன்குமாரும் அவன் மேலே பெரிய தப்பு இருக்குது. நான் என்ன தப்பு சொல்லுவேன்னா, அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று போயிருக்கணும். இல்லை வேறு விஷயத்தில் டிஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க அப்படியே மறந்துருக்கணும். இந்த 2மே பண்ணாமல் 2 பேரோட லைஃபை எடுத்துக்கிட்டது நான் பார்க்குற வரையும் இது மிகப்பெரிய தப்பு நான் சொல்லுவேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.